சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஜபர் பெற்ற 2 எழுத்துக்களின் பயிற்சி. இப்போ நம்ம ஹரக்கத் பற்றிய விபரத்தில் ஒரு பாயிண்ட் பார்த்தோம். என்னன்னா, ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களை சற்றும் நீட்டாமல் விரைவாக உச்சரிக்க வேண்டும் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். இப்போ 2 எழுத்துக்களை நம்ம எப்படி விரைந்து உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இப்படி இதை நீங்கள் யோசிச்சிங்களா? ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களை ஏன் விரைவாக உச்சரிக்கணும்ட்டு சொல்கிறாங்க? நம்ம எப்பயுமே விரைவாக நம்ம சீக்கிரமாக இது பண்ணி தானே உச்சரிப்போம். இப்போ ஹரக்கத் பெறாமல் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க. அலீஃப் ஓதலாம். அலீஃப் அப்படி இல்லை, அலீஃப். சாது நீட்டி ஓதலாம். உங்களுக்கு புரியுதா? சாது. காஃப். அதே போல ஷீன். இது எல்லாமே நீட்டலுடைய இது ஷீன் மேலேயோ அல்லது காஃப் மேலேயோ அல்லது அலீஃப் மேலேயோ ஹரக்கத் பெற்றால் டக்குன்னு நம்ம என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். அதுதான் அதுக்கும் தனிப்படையான ஒரு எழுத்துக்கும் ஹரக்கத் பெற்ற எழுத்துக்குமான வித்தியாசம். இப்போ நாம 2 எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள் சேரும் பொழுதுதான் அது கொஞ்சம் இன்னும் கவனிப்பா இருக்கணும். நம்ம தனித்தனியா இருக்க அந்த ஹரக்கத் பெற்ற எழுத்துக்களை கூட ஆ அலிஃப் சபர் ஆ, பா சபர் பா அப்படின்னு கரெக்டா உச்சரிப்போம். இப்போ 2 எழுத்து சேரும் பொழுதுதான் அந்த முடிவில் நம்ம என்ன செய்வோம்? நீட்டக்கூடிய சில மிஸ்டேக்ஸ் நம்ம விடுவோம். அதைத்தான் நம்ம இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் கரெக்ஷன் பண்ண போறோம். ஜபர் பெற்ற 2 எழுத்துக்களின் பயிற்சி சொல்லுங்க. ஃபா சபர் ஃப, ஐன் சபர் அ, ஃப அ, ஃப அ, லொ அ, லொ அ. எப்படி உச்சரிக்கணும்? லாத், லொ அ, லொ அ. லாம் சபர்ல கேஃப் சபர் க, லக்க, லக்கன்னு உச்சரிச்சிடக்கூடாது. லக்க அழித்தவும் கூடாது, நீட்டலும் கூடாது. இருப்பதை இருப்பது போல ஓத வேண்டும். லக்க. க அ, கேஃப் சபர் க, அலிஃப் சபர் அ, க அ, க அ. பர, பா சபர் ப, ரா சபர் ர, பர. சரிங்களா? இந்த ராவெல்லாம் வள்ளினமா நம்ம இப்படி 2 எழுத்துக்கள் 3 எழுத்துக்களே நம்ம பிராக்டிஸ் பண்ணிடுறோம் இன்ஷா அல்லாஹ். பர, ஃபர, ஃபா சபர் ஃப, ரா சபர் ர, ஃபர, ஃபர. சில பேர் நம்ம என்ன செய்வோம்? நிறைய பேர் ஃபாவுக்கு பாவுக்கு வித்தியாசம் இல்லாமே நம்ம இன்று வரைக்குமே நிறைய பேர் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஓதிட்டு இருக்கோம். அதனால கவனிப்பா அது பாவா ஃபாவா கெஃபரையா இல்லது கபர அப்படின்ட்டு நம்ம ஓதிட்டோம்னா தப்பா போயிடும். எங்கே ஃபா இருக்குதோ அதை கரெக்டாக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் உச்சரிக்கணும். அதே போல ராவ வள்ளினமாக உச்சரிக்க வேண்டும். ஃபர, நஃப, ஹஜ, ஹா சபர் ஹ, ஜீம் சபர் ஜ, ஹஜ, ஹஜ. இங்க பாருங்க. ஹ, 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 ஹஜ, ஹஜ. குட். நல்ல அந்த காத்து வெளியில வர்றது போல. ஹஜ. ஓகே. அர, அர, ரல, ரல, அர. வள்ளினம். அர, வல, வல. இங்க பாருங்களேன், வல கிடையாது, இப்படி சொல்லக்கூடாது. வல. வாவ் வந்து வாயை குவிச்சு சொல்வது. வல, வல. தர, தர. தால் சபர் த, ரா சபர் ர, தர. தர சொல்லிடக்கூடாது. சரியா? நிறைய அதுலயும் நம்ம மிஸ்டேக் கூடாது. தாவ தாவாவும் தாவ தாவாவும் மாத்தி உச்சரிக்க கூடாது. தா என்பது கொஞ்சம் கடினமா நம்ம இதுவா சொல்லணும். தா. அதே இது தா அப்படின்னா அழுத்தி சொல்லணும். புரியுதுங்களா? தாங்கிறது அழுத்தி சொல்லணும். தர, ஜத, ஜத, ஜத இல்ல ஜத, ஜத. ஓகேங்களா? இப்போ 2 எழுத்துக்கள் நம்ம வாசிச்சிட்டோம். அதுக்கப்புறம் 3 பாருங்களேன். ஜபர் பெற்ற 3 எழுத்துக்களின் பயிற்சி. தரச, தரச. தால் சபர் த, ரா சபர் ர, தர. சீன் சபர் ச, தரச. தால் கனமா, ரா வள்ளினமா, ச நீட்டாம கரெக்டா சொல்லணும். தரச. வதஅ, வதஅ. பாயில வதஅ. வாவ் சபர் வ, தால் சபர் த, வத. ஐன் சபர் அ,
வதஅன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆயிருவாங்க? அலிஃபா அல்லது ஹம்சாவா மாறிடும். ஐன் தொண்டையின் நடுப்பகுதியில், தொண்டையின் நடுப்பகுதி. வதஅ அப்படிதான். ஓகே. வதஅ அபத ஐன் சபர் அ, ஐன் சபர் அ, பா சபர் ப, அப தால் சபர் த, அபத. புரியுதுங்களா? அபத. ஐன் வந்து ஆரம்பத்தில் வரும்பொழுது இன்னும் நல்லா அழுத்தி நம்ம உச்சரிக்கணும். அபத. அபத. ஐன் அபத. இன்னும் கொஞ்சம். ஐன் அபத. யாராவது ஒரு இன்ஷா அல்லாஹ். அபத. ஓகே. அதுக்கப்புறம் கஸப. கஸப. காஃப் சபர் க, சீன் சபர் ச, கஸ, பா சபர் ப, கஸப. தஹல. தஹல. ஹா எல்லாருக்குமே வரும் அல்ஹம்துலில்லாஹ். அதே போல தஹலன்னு சொல்லிடக்கூடாது. தாலெல்லாம் எங்க இருக்கோ அது கனமா. தஹல. ஓகே. பலக. பலக. பா சபர் ப, லாம் சபர் ல, பல. கைன் தொண்டையின் ஆரம்ப பகுதி. கல. கைன் சபர் க. இங்க இங்க மேலதான், தொண்டையின் மேல ஆரம்ப பகுதி. இது ஆரம்பம், இது நடு, இது வந்து அடிப்பகுதி, இது வேர் பகுதி. புரியுதுங்களா? இது வேர் பகுதி, இது அடிப்பகுதி, இது நடுப்பகுதி, இது ஆரம்ப பகுதி. சரியா? கைன் லைட்டா. கைன் சபர் க, பலக. ஓகே. அதே போல நம்ம கைன் சொல்லும்போது க சொல்லிடக்கூடாது. லைட்டா அதை நம்ம கொலாப்ஸ் பண்ணி பலக. அப்புறம் கைரில் மக்தூபி. மக்தூபி. கைரில். பலக. غايب. غايب. مغضوب. وجد. وجد. واو. وجد. 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 good. بصر. 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 சுவாத் இருக்கிறது கரெக்டா தெரியணும். இஹ்தினா ஸிராத்தல். சாத். சாத். லைட்டா வாயை குவிக்கவும் கூடாது, உள்ளேயே அந்த சவுண்டை மடக்கி சொல்லணும். சாது. சாது. சிராத்தல் லதீன. பஸர. 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 விட்டுட்டேன் பாத்தீங்களா? பஸர. ஓகே. சஜத. சஜத. மஜத. மஜத. லஹத. லஹத. சமக்க. சமக்க. இது ஈஸி. சமக்கன்னு சொல்லிடக்கூடாது. சரிங்களா? சமக்க. அஹத. இங்க பாருங்க. அஹத. அஹத. அஹத இல்ல அஹத. காவும் கரெக்டா, தால் நுனி நாக்கல. மசல. 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 மசல இல்ல மசல. சா நுனி நாக்கு சா ஓரப்பகுதி. மசல. பத்வர. சாரி. ஃபத்வர. ஃபத்வர. தா. எப்படி சொல்லணும்? குரலை உயர்த்தி கொஞ்சம். தா. இது வந்து உச்சரிப்புல கொஞ்சம் உயர்த்தி சொல்லுவாங்க. பத்வர. 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 சாரி. ஃபத்வர. மாத்திட்டே பாத்தீங்களா? ஃபத்வர.
عدد عدد عين عدد عدد عددنا என்ன படிச்சோம் எண்ணிக்கை எண்ணிக்கை அதாதுன் பன்மை எண்ணிக்கைகள் சரியா இது ஒவ்வொன்றுக்குமே அர்த்தங்கள் இருக்கு தர்ஸ்னா பாடம் தர்ஸ் அப்படி இருக்குல்ல வத என்றால் வந்து துண்டித்தான் வத துண்டித்தான் அபத வணங்கினான் ஆபீத் சரி இப்போ நம்ம அர்த்தம் பார்த்தோம்னா அது போயிடும் ஒவ்வொன்றுக்குமே ஒரு அர்த்தம் கசப அப்படின்னா எண்ணினான் கசபனா எண்ணினான் இதுல இருக்குது கசப அதே ஹசப ஹா போட்டோம்னா விசாரணை செய்தான் வருது இல்லையா இது கசப எண்ணினான் தகல நுழைந்தான் நம்ம பிஸ்மில்லாஹி நம்ம இழ்த்திகாஃப்ல அதுகல்னி நுதுகல சிதிகின்னு வருது இல்ல இழ்த்திகாஃபுடைய நியத்து சொல்லுவோம்ல ஆமா அதே போலதான் பலக அடைந்தான் பலகனா அடைந்தான் வஜத பெற்றுக்கொண்டான் வஜதனா பெற்றுமான் ஜத்த வஜத அப்படின்ட்டு ஒரு பழமொழி சொல்லுவோமா முயற்சி செய்பவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் இப்போ வேற எங்கேயோ டாபிக் போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் வேண்டாம் சரி ஓகே என்ன சொன்னோம் கமர் கமர்னா என்னது சந்திரன் ஷம்ஸ் கமர் படிச்சிருக்கோம்ல அதேதான் கமர கமர அஹத அஹத மாஷா அல்லாஹ் ஓகே குட் அவ்வளோதான் சரிங்களா இப்போ இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கள் சேரும் பொழுது நம்ம கரெக்டாக நம்ம உச்சரித்து பழகிட்டோம்னு நினச்சிக்கோங்க இன்ஷா அல்லாஹ் அழகான முறையில் நமக்கு வந்துவிடும் இன்ஷா அல்லாஹ் இது ஃபுல்லாகவே ஜபருடைய பாடங்கள் படித்தாச்சு அதுக்கப்புறம் ஜேருடைய பாடங்கள் வாசிக்கிறீங்களா எப்படி வாசிக்கலாம் அலிஃப் ஜெரு அங்கே அப்படியே வாசிங்க பார்க்கலாம் அது ஒரு தமிழ் பாருங்களேன் ஜேர் பெற்ற எழுத்தை சற்றும் நீட்டாமல் விரைவாக உச்சரிக்க வேண்டும் மஅரூபாக ஓத வேண்டும் மஅரூப் என்றால் நீட்டாம மஅரூபாக இல்லையா சரி ஓகே சரி ஓகே ஓகே சரி ஓதுங்க ஓதுங்க பே சொல்லக்கூடாது பா பாசர் பி தாசர் தி எங்க உச்சரிக்கீங்க எல்லாருமே அதே இடத்துல தான் ஏன்னா சி நடுவுல வருது சீன் வரக்கூடாது சாசரு சி ஓகே இன்னும் நல்லா ஹா பாருங்க பாருங்க ஹா ஹாசர் ஹி வள்ளினம் இசட் நல்ல இரைச்சல் சவுண்ட் ஜாசரு ஜி ஓகே ஜஸாக்கில்லாஹ் கைர் இந்த ராசரு ரீ இருக்குல்ல ராவுக்கு ஜேர் பட்டிருந்துச்சுன்னா அந்த ராவை வள்ளினமா சொல்லக்கூடாது புரியுதுங்களா அல்ஹம்துலில்லாஹ் ராவுக்கு ஜபரோ பேஷ பெற்றிருந்தாதான் அந்த ராவை வள்ளினமா சொல்லலாம் அப்ப இந்த இடத்துல நம்ம எப்படி சொல்லணும் ராசரு ரீ எப்பயும் போல சொல்லிக்கிறலாம் ஓகே அதே போல ரா சொல்லும் பொழுது வள்ளினம் இருக்கணும் அதை சேர்ந்து ரீ சொல்லும் போது வள்ளினம் இருக்கும் ராசரு ரீ அவ்வளவுதான் ஓகே சொல்லுங்க மறுபடியும் சாது சரு சி ஓகே வாது சரு ரி வாது இந்த லா எப்படி உச்சரிக்கணும் தாலா இங்க வா வா சரு ரி மறுபடியும் ஐன் சரு ரி கைன் சரு ரி தலவி கொடுத்த மாதிரி கைன் சரு ரி ஓகே தொண்டை காஃப் காஃப் ஜெரு கி கேஃப் ஜெரு கி லாம் ஜெரு லி மீம் ஜெரு மீ நூன் ஜெரு நீ வாவ் ஜெரு பி ஹா ஜெரு கி ஹம்ஸா ஜெரு இ யா ஜெரு இ மாஷா அல்லாஹ்
இந்த ஹா சொல்லும்போது தொண்டை குழியிலிருந்து ஹா ஜெரு ஹி. ஓகே, சரி. ஜேர் பெற்ற 2 எழுத்துக்களின் பயிற்சி சேர்த்து ஓதிடுவோம், சரியா? ஓகே. இபி, இபி, பிலி, பிஹி, லிய, ஃபிய, இர, இர, இரி, பிரி, இqi, இqi, ஹம்சா கஃப், இqi, ரித்தி. இந்த ராவை மெல்லினமா சொல்லிக்கலாம். ரித்தி, நிக்கி, கிவி, ஜிசி, ஜிசி. ஓகே, மாஷா அல்லாஹ். 3 எழுத்து பயிற்சி. இபிலி, இபிலி, ரதிஃப, ரா, ரதிஃப, ரதிஃப, ரஹிம, 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 خطيف, خطيف. தாதா சவுண்ட் வருது, இங்க பாருங்க. خطيف, 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 خطي தீல خطي. குட். வாயை நம்ம கொஞ்சம் குவிச்சு. خطيف, ز, ز என்னது? ஜஸீஅ, ஜஸீஅ. நிறைய பேருக்கு ஜஸாஉன் அந்த இது வராது. சஜாஉன் அதான் வரும். ஜஸா, ஜா, ஜா. சரிங்களா? இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஜஸி. எப்படி சொல்லணும்? ஜஸி, ஜஸீஅ, ஜஸீஅ. பகில, பகில, கஞ்சன் அர்த்தம். பகில், பகில, பகில. ஹமீத, ஹமீத என்ன அர்த்தம்? புகழ்ந்தான். அல்ஹம்து படிக்கிறோம்ல, அது ஹமீத. ஷஹீத, ஷஹீத, ஹா சாட்சி கூறுபவர். ஷஹீத, ஷரிப, ஷரிபனா குடித்தான். ஷரிப, ஷரிப, பரிக, பரிக பறித்தான். பரிக. சகீம, காஃப், சகீம. கஷிய, கஷிய கிடையாது. கா ஷீனு கரெக்டா சொல்லணும். நீங்க கேளுங்களேன், நிறைய பேருக்கு கா இடத்துல அடுத்து ஷீன் வந்தா கசிய அப்படி வரக்கூடாது. கஷிய. கைனு கரெக்டா சொல்லணும், ஷீனு கரெக்டா. கஷிய. சஹிர, சஹிர இல்ல, சஹிர, சஹிர. வல்லினம். ஷா இல்ல, சீனு. சஹிர. மறுபடியும் சஹிர. யாரோ ஷீன் சொல்றாங்க. சஹிர. மறுபடியும். குட். லஇப, ஐன், லஇப விளையாடினான். லஇப. அமில, அமில அமல் செய்தான். அமில. ஓகே, சூப்பர். இதில் வீட்டிலையே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரணும் இன்ஷா அல்லாஹ். ஓகேங்களா?